டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஷார்ட்கட்டில் ஈஸியாக எப்படி போடுறது, 25 அவுட் ஆஃப் 25 எப்படி மேக்ஸில் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய முறை கொஷின் பேப்பரில் லாஸ்ட்டு எக்ஸாம்ஸ்லாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அவ்வளோ கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய கொஷின்ஸ் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். Find the simple interest on rupees 5,000 at 10% per annum 5 years. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு முதல்ல ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டிக்கு வந்து என்ன ஃபார்முலானா PNR/100 இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசல் கொடுத்துட்டாங்க 5000, சரி, அசல் வந்து 5000, வட்டி வீதம் 6 கொடுத்துட்டாங்க. 6னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 5 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு P 5000 இல்லையா, 5000 இன்ட்டு PNR/100 5 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10/100. ஸோ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாம், அவ்வளோதான். அப்படியே பெருக்கி போடவும் தான் 2500. ஸோ அப்படியே பெருக்குனீங்கன்னா 2500 ஆன்சர். அடுத்து பாருங்கள். அசோக் 10,000 ரூபாயை ஆண்டுக்கு 8% என்ற வட்டி விகிதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார். 5 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டியை காண்க. திரும்ப அதே தான். ஸோ அசல் வந்து 10,000 இல்லைங்களா, அசல் 10,000, 8% வட்டி 5 வருஷத்துக்கு /100. இந்த 2 0 அடிச்சுலாம் அப்படியே பெருக்கி போட வேண்டியதான். 8 5 40, 40 கூட இந்த 2 0 சேர்த்து, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 4000. ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆன்சர். அடுத்து பாருங்கள். கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியும் தொகையும் காண்க. கமல் வந்து 7% வட்டி, எவ்வளோ ஆண்டிற்கு, வருஷத்துக்கு வந்து 3000 சேமிக்கிறாங்க. ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியும் தொகையும் காண்க. ஒரே வருஷம்தான், 3000 சேமிக்கிறாங்க. இப்போது தனி வட்டி பாருங்கள். ஸோ 3000 அசல் 3000 PN ஓராண்டு தான், R 7% /100, அவ்வளோதான். 7 210 ரூபா, சரிங்களா. 210 ரூபா வந்து வட்டி. அவங்க என்ன பண்ணால் தொகை எவ்வளோன்னு கேட்குறேன். 3000 அசல் இல்லையா, கூட வந்து வட்டி 210 சேர்த்துனா 3210, வட்டி வந்து 210. கடைசி அவர் கைக்கு வந்து 3210 ரூபா வரும். அடுத்து பாருங்கள். ரூபாய் 1000க்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி. ஸோ 10,000 × 10 × 2ன்னு போட வேண்டியதான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200ன்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அது. அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் 7500க்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே பெருக்கி போட வேண்டியதான், ஓகேங்களா. அதாவது அசல் வந்து 7500 இன்ட்டு 8 ஆண்டு 6% /100. ஸோ 2 0 அடிச்சிடலாம். 75 × 8 × 6 அப்படியே பெருக்கி வந்தேன், ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து 3600. ஸோ 75 × 48 பெருக்கணும். 8 5 40, மீதி 4 60. ஸோ 0 0 6 3600. ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். அதே தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 7500க்கு 8 வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இங்கே பாருங்கள். 7500 அசல், ரைட்டுங்களா. வட்டி வீதம் 8, ரைட்டா, 8%. 1 வருடம் 6 மாதம், ஆக்சுவலாக 1.5 வருஷம், அதாவது 1 வருடம் 6 மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுனா 6 மாதம்னா 1.5 வருஷம் ஆக்சுவலாக. அப்போ இப்படி போட்டுக்கணும், 1/2ன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னு வச்சிங்களேன், 1 வருடம் 6 மாதம் இல்லையா, அப்போ மொத்தமாக மாதமாக கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இதான் ஈஸி இருக்கிறதுல 3/2ன்னு போட்டுக்கணும். 3/2, 2 வந்து கீழே வந்துடும். ஏற்கனவே 100 இருக்குது இல்லையா, ஃபார்முலா அது போடணும், அவ்வளோதான். இது அப்படியே சிம்பிள். 2 0 அடிச்சிடலாம். இந்த 2க்கு அடித்தா 4 4 3 12, 75 × 12 ஆன்சர். ஸோ 75 × 12 பெருக்குனா என்ன வரும் பாருங்கள், 900 ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 900. அதாவது இந்த வட்டி 1 வருடம் 6 மாதம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. 1 வருடம் 6 மாதம் அப்படின்போது 1.5 வருஷம் அது, சரிங்களா.
அது வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம்னா 18 மாதம் கணக்கு பண்ணிக்கலாமா, 18 மாதம் பை 24 இப்படி கணக்கு பண்ணிக்கலாம். 18 மாதம் 1.5 வருஷம்னா தானே வரும். பை அதை வந்து நம்ம எதால் இது பண்ணிக்கணும்னா அது சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அது இயராக மாற்றிக்கணும். 18 மாதம் இருக்குது இல்லைங்களா, 18 மாதம் பை ஒரு மொத்தம் வந்து 1 வருடம் 6 மாதங்களுக்கு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சம்மில் 1 வருடம் 6 மாதம் கொடுத்துருக்காங்க. 18 மாதம் மொத்தம் பை அதை எதால் வகுக்குன்னா 1 வருஷத்துக்கு 12 மாதம் இல்லை, இதை வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/2ன்னு வரும். ஸோ இதை தான் நம்ம அங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் அதை கரெக்டாக பார்த்துங்க. இந்த மாதத்தை வந்து வருஷமாக மாற்றணும் அப்படின்னா 12ஆல் வகுத்துக்கணும், அவ்வளோதான். இதான் விஷயம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 68,000க்கு ஆண்டு வட்டி 16 2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 68,000 இன்ட்டு 16 2/3, இது 16 3 48, 50/3ன்னு வருது. 50/3 வந்து வகுத்தில் போட்டுக்கலாம். அதாவது அதை வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கிறது நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டோம். 9 மாதங்களுக்கு தனி வட்டி ரூபாய். 9 மாதங்களுக்கு தான் ஆக்சுவலாக கேட்குறாங்க, அவங்க வருஷத்துக்கு கேட்கல, 9 மாதங்களுக்கு தான் கேட்குறாங்க. அப்போது 9 நார்மலாக 100 வரும் இல்லையா, இன்ட்டு இந்த 9/12, 9 மாதன்றதால 9/12 போகணும். நீங்கள் வெறும் 9ன்னு போட்டால் 9 வருஷத்துக்குன்னு ஆகிடும். ஸோ 9 மாதத்துக்கு கேட்குறதுனால 9/12ன்னு போடணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இப்போ இந்த 2 0 அடிச்சிடலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த 3க்கும் 9 கிடைக்கலாம், 3 வரும். இந்த 3க்கும் 12க்கும் அடிக்கலாம், 4 இல்லையா. இந்த 4க்கும் இந்த 680 அடிக்கலாம். 1 நாங்க 4 மீது 7 நாங்க 28 0 170 இன்ட்டு 50, இதான் ஆன்சர். 170 இன்ட்டு 50, 170 இன்ட்டு 50 ஆன்சர். ஸோ பெருக்க வேண்டிதான். ஸோ 0 0 5 8. ஸோ ஆன்சர் வந்து 8,500, டி ஆப்ஷன். 7,500க்கு 8% ஒரு வருடம் 6 மாதங்கள். இப்போ தான் நம்ம பார்த்தோமே, 9,000 ஆன்சர் இப்போ தான் பார்த்தோம், நம்ம முடித்தோம். வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்? 20,000க்கு 5% ஆண்டு விதம் 3 மாதங்களுக்கு தனி வட்டி. 3 மாதம் அப்படின்னாலே அது 3 அதாவது 20,000 இன்ட்டு 5/3/12 வரணும். நார்மலாக நம்ம 100 போடுவோம் இல்லையா, அது 100 வந்துடும். இந்த 2 0 அடிச்சிடலாம். இந்த 3க்கு இதுக்கு அடித்தா 4, இந்த 4க்கும் 200க்கும் அடித்தா 50 வரும். ஸோ 50 இன்ட்டு 5 வந்து 250 ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன். இதுவும் நம்ம என்ன பார்த்துட்டோம் ஆன்சர். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 8,000 அசல் மாறி இருக்குது. 8,000 7%, 1 வருஷம் 6 மாதம் இல்லையா. 1 வருஷம் 6 மாதம் அப்படின்னா 1.5 வருஷம். அதில் அதாவது 18 மாதம் அது கணக்கு. 18 மாதம் பை 12ன்னு போடணும், அது இயராக மாற்றுறதுக்கு. இன்ட்டு பை ஒரு 100 வரும் இல்லையா. இதான் ஃபார்முலா. 2 0 அடிச்சிடலாம். இது ரெண்டுத்துக்கும் அடிச்சிட்டோம்னா 6 இப்போ அடித்தா 3 2 வரும். இது மறுபடியும் இது ரெண்டுத்துக்கும் அடிச்சிட்டோம்னா 80 40 வரும். அவ்வளோதான். 40 இன்ட்டு 7 இன்ட்டு 3. ஸோ 40 இன்ட்டு 7 3 21, அவ்வளோதான். பெருக்க வேண்டியதான். ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா 84 ஒரு 0 840 ஒரு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன்.